பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிப்பு. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு. ஜூன் 4இல் வாக்கு எண்ணிக்கை. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் மாநிலங்களில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல். வாக்குப்பதிவு முடிந்து 1.5 மாதத்துக்கு பிறகு ஜூன் 4இல் வாக்கு எண்ணிக்கை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதன் எதிரொலி. நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகின. நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தொடங்கிவிட்டதாக பிரதமர் மோடி கருத்து. மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள பாஜக கூட்டணி தயார் என்றும் அறிவிப்பு. தேர்தலை சந்திக்க திமுக கூட்டணி தயார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நியூஸ் 18க்கு பேட்டி. முதலமைச்சர் மும்பை சென்று வந்த பிறகு திமுக வேட்பாளர்கள் விவரம் அறிவிக்கப்படும் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கு குறைந்த அவகாசமே வழங்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. தில்லுமுள்ளு இன்றி தேர்தலை நடத்த வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு தடை இல்லை. ஆனால் நிகழ்ச்சியில் வாக்கு சேகரிக்க கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி சாஹூ தகவல். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டுமே இடைத்தேர்தல். திருக்கோவிலூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் என தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பில் இடம்பெற்றிருந்த நிலையில் சாஹூ விளக்கம். ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி. SC/ST OBCக்கான இடஒதுக்கீடும் 50 விழுக்காடாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி. தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் மோடி விஸ்வகுருவா, மௌன குருவா? அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மாநிலங்களவை உறுப்பினர் அஜய் பிரதாப் சிங் பாஜகவிலிருந்து விலகல். மக்களவை தேர்தல் வேட்பாளர் தேர்வு தொடர்பான அதிருப்தியால் முடிவு என தகவல். ஜெயலலிதா குறித்து பிரதமர் மோடி பேசுவது தேர்தல் ஸ்டண்ட் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அதிமுக ஓட்டுகள் மாறும் என நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் சாடல். இதெல்லாம் தேர்தல் ஸ்டண்ட் தலைவா. இதெல்லாம் சொன்னா அப்படியே தான் அதிமுக ஓட்டு அப்படியே மாறுதான். பொன்முடி தொடர்புடைய செம்மன் குவாரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழக்கு ஆவணங்களை வழங்க மறுத்த விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடவடிக்கை. பழனி முருகன் கோயில் சார்பில் நடத்தப்பட உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு சிறப்பு பணி செய்ய ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு. 20 பேரை கொண்ட குழுவுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைவராக இருப்பார் என அறிவிப்பு. தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் மும்பையில் கைதான மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர். நீதிபதி கனிமொழி முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தினர். பணக்காரர்களை அச்சுறுத்தியும் ஒப்பந்தம் தருவதாக கூறியும் தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெற்றுள்ளது பாரதிய ஜனதா. அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றச்சாட்டு. கோடி கோடியாக பணத்தை மிரட்டி ஒரு அரசு பணக்காரர்களை மிரட்டி அடிபணிய வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள்.
அமலாக்கத்துறையால் அச்சுறுத்தி தேர்தல் பத்திர நிதி பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுப்பு. அமலாக்கத்துறை மிரட்டியிருந்தால் மாநில கட்சிகளுக்கு எப்படி நிதி கிடைத்தது என்றும் கேள்வி. கூட்டணி குறித்து தேமுதிக தலைமை அறிவிப்பது மட்டுமே அதிகாரப்பூர்வமானது என பிரேமலதா விளக்கம். யூகங்களை நம்ப வேண்டாம் என வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க அனுமதி கோரிய சுற்றுச்சூழல் விண்ணப்பத்தை திரும்ப பெற்றது தமிழ்நாடு அரசின் நிறுவனம். ஆவணங்களை சேர்க்க வாபஸ் பெற்றதாக அதிகாரிகள் தகவல். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. PM ஸ்ரீ பள்ளிகளை தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து ஆராய குழு அமைத்துள்ளதாக பேட்டி. நிலைப்பாட்டிலிருந்து இதில் யாரும் மாற்று கருத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள. தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையிலான PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க முடிவு செய்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பதிவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட கவிதா டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர். மார்ச் 23ஆம் தேதி வரை காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு சார்பில் வழக்கு. மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி மார்ச் 20ஆம் தேதி தொடங்கி மார்ச் 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 28ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் என்றும் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு ஏறத்தாழ 45 நாட்களுக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி பதவி விலகியதால் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியிலும் மக்களவை தேர்தலோடு இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, சிக்கிம், மேகாலயா, உத்தரகண்ட், மிசோரம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகிய 10 மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தலில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதன்படி ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முதற்கட்ட தேர்தலில் ராஜஸ்தானில் 12 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதி, மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதி உட்பட மொத்தம் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இரண்டாம் கட்ட தேர்தலில் கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்குப்பதிவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 5 தொகுதியிலும், பீகாரில் 5 தொகுதியிலும், சத்தீஸ்கரில் 3 தொகுதியிலும், கர்நாடகாவில் 14 தொகுதிகளிலும் உட்பட மொத்தம் 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மூன்றாம் கட்ட தேர்தலில் கோவா, டையூ, டாமன் மற்றும் குஜராத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி மே 7ஆம் தேதி வாக்குப்பதிவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 4 தொகுதியிலும், பீகாரில் 5 தொகுதியிலும், சத்தீஸ்கர் 7 தொகுதியிலும், கர்நாடகாவில் 14 தொகுதியிலும் உட்பட மொத்தம் 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 4ஆம் கட்ட தேர்தலில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 5 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டில் 4 தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் 8 தொகுதியிலும் உட்பட மொத்தம் 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 5ஆம் கட்ட தேர்தலில் லடாக்கில் மட்டும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
பீகாரில் 5 தொகுதியிலும், ஜார்க்கண்டில் 3 தொகுதியிலும், மகாராஷ்டிராவில் 13 தொகுதியிலும் உட்பட மொத்தம் 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 6ஆம் கட்ட தேர்தலில் ஹரியானா மற்றும் டெல்லியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவும், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 8 தொகுதியிலும், ஜார்க்கண்டில் 4 தொகுதியிலும், ஒடிசாவில் 6 தொகுதியிலும் உட்பட மொத்தம் 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. 7ஆம் கட்ட தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், சண்டிகரில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவும், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 8 தொகுதியிலும், ஜார்க்கண்டில் 3 தொகுதியிலும் உட்பட மொத்தம் 57 தொகுதிகளுக்கு கடைசியாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது.